அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய புரட்சி மக்கள் கட்சி தலைவர் பவன் குணசேகர். இந்த காணொலியின் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். திராவிட இயக்கம் என்றால் என்ன? திராவிட இயக்கம் என்ன என்பதை அறியாமலே திராவிட மாடல் என்ற ஒரு தம்பட்டத்தை அடித்துக்கொண்டு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட இயக்கம், திராவிட கருத்தியல் இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? அயோத்திதாசர் பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இது போன்ற தலைவர்களால் உருவாக்கப்பட்டு சுயமரியாதை இயக்கமாக நடைபெற்றது. ஆனால் அந்த வழியில் வந்த இன்று நடந்து கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு என்று விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய, ஆனால் திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தை, சுயமரியாதை இயக்கத்தை அடமானம் வைத்து விட்டார்கள். ஈவேரா பெரியார் அவர்கள் எந்த பிராமணர்களை ஒதுக்கினார்களோ, எந்த சமஸ்கிருதம் பேசும் ஐயர்களை ஒதுக்கினார்களோ, இன்று திராவிட மாடல் என்ற ஒரு அரசை நடத்தி கொண்டு அரசு நலத்திட்ட விழாக்களில், அடிக்கல் நாட்டு விழாக்களில் இன்று ஐயரை வைத்து, பிராமணர்களை வைத்து பூஜை செய்து அடிக்கல் நாட்டுகிறார்கள். இது மிகவும் வருத்தம் அளிக்கிறது, மிகவும் வேதனை அளிக்கிறது. இதை திராவிட இயக்க கருத்தியல் ஒற்றுப்போனவர்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது எல்லாமே விளம்பர வெற்று அரசியலாக இருக்கிறதே ஒழிய அது திராவிட மாடல் ஆட்சி அல்ல. அயோத்திதாசர் பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், அறிஞர் அண்ணா இவர்கள் காட்டிய வழி அது அல்ல. யாருக்காக போராடினார்களோ, யாருக்காக போராட்டம் செய்தார்களோ, யாரை ஒதுக்கினார்களோ என்று அரசு விழாக்களில், அரசுடைய நலத்திட்ட அடிக்கல் நாட்டு விழாக்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மந்திரிகள் அதில் கலந்து கொண்டு ஐயரை வைத்து அடிக்கல் நாட்டுகிறார்கள் என்றால் இது என்ன திராவிட அரசியலா? இதுதான் திராவிட மாடல் அரசியலா என்பதை மக்கள் அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற தவறு, நீங்கள் திராவிட மாடல் என்று தம்பட்டம் போட்டுக்கொண்டு முற்றிலுமாக மாறி நடக்கிறது. வருங்கால திராவிடத்தை நம்பியிருக்கிற திராவிட சிந்தனை உள்ள இளைஞர்களும் பற்றாளர்களும் ஒரு காலமும் ஏற்க மாட்டார்கள். இது மிகப்பெரிய பின்னடைவை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.